வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பூட்டு, ரொம்ப வருஷம் பழைய பூட்டு. இதோட சாவி இது ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தோம். சரியா? இந்த பூட்டை நேற்று இங்கே பாருங்கள், நம்பினோம். ஏன்னா அது சாவி காணாமல் போச்சுன்னு நினச்சி இதை நம்பி உடைச்சிட்டு மனசு கஷ்டமாக இருந்தது. இப்போ பாருங்கள், சூப்பராக மூடி திறக்குது. மூடிருச்சா? இப்போ பாருங்கள், திறந்துருக்கு. என்ன ஆச்சுன்னா, நேற்று அழகர் சாமியை பார்க்க போயிருந்தோம். அப்போ இந்த பூட்டு சாவியை போய் எங்கேயோ மறந்துட்டேன். மறந்துட்டு ஐயோ எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி போய் அழகரை பார்த்த இடத்துலே போனால் அங்கே ஒருத்தர், என்னம்மா என்ன இங்கே எல்லாம் உள்ளே வரக்கூடாது, தேடக்கூடாது, என்ன தேட வந்தீங்க அப்படின்னு ஒரு மாதிரி, ஏதோ நம்ம தப்பாக ஏதாவது சாமானியமான எடுக்க வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் சாவியை காணோம், சாவியை தேட வந்தேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட வருத்தப்பட்டு போய் அடுத்த வருஷத்துலேருந்து உன்னை பார்க்க வரமாட்டேன், என் சாவி காணாமல் போச்சு, உன்னால் தான் உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமாள்கிட்ட சண்டையை போட்டு வந்துட்டேன். இப்படி சொல்ல வச்சுட்டேன் நீ என்னை அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா சரின்னு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஏற்ற வீட்டில் இருந்தவங்க அதை உடைச்சாங்க. எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அம்மனுக்கு வேண்டிக்கங்க கிடச்சிரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏதாவது காணாமல் போச்சுன்னா அந்த அம்மனுக்கு சொன்னோம்னா, அவங்க பேரை சொல்லி சொன்னோம்னா அது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மன்கிட்டே வேண்டிண்டாச்சு. அப்புறம் பார்த்தா சரி அவங்க உடச்சிட்டா சரி. பூட்டும் ரொம்ப வருஷம் 10 வருஷம் பூட்டு, அது ரொம்ப சூப்பர் பூட்டு. சரி போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா சரின்னு சொல்லிட்டு உள் சாவியை ஒரு இடத்துல வச்சுருந்தேன். திருப்பி அதை தேடி அதையும் மிஸ் ஆயிடுச்சோ மொத்தமாக அப்படின்னு பயந்துட்டு நான் எந்த இடத்துல வச்சேன்னா கொஞ்ச நேரம் கழித்து ஞாபகம் பார்த்து திறந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா சாவியை இன்னைக்கு காலையில் அதை திறந்து மூடி பார்க்குறேன். பூட்டு சேதாரம் ஆகலை. அப்பா பெருமாளே மன்னிச்சிக்கோ, நான் அடுத்த வருஷம் வரேன், நான் உன்னை தெரியாமல் திட்டிவிட்டேன், உங்ககிட்ட சண்டையை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏதாவது கோச்சிட்டவங்களுக்கு நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. தப்பு பண்ணுறவன் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறவங்களெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஏரியாவில். அவங்களுக்கெல்லாம் மாலை மரியாதையெல்லாம் கிடச்சிது. நான் அதான் பெருமாள்கிட்ட சொன்னேன், தப்பு பண்ணுறவன் அவங்களுக்கெல்லாம் இது மோசமாக பேசுகிறவங்க, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் மாலை மரியாதை பண்ணி நீ அனுப்புகிற, நான் என்ன உன்னை வேண்டிகிட்டு வந்தேன், நீ எனக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் திருப்பி இப்போ வீட்டில் உட்காந்துட்டு மனசார பெருமாளே மன்னிச்சிக்கோ, நீ அவங்கள விட எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிப்பேன், என்னோடய பூட்டுச்சாவி பத்திரமா சேதாரம் இல்லாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னை எப்போதும் இது மாதிரி பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்னென்னா, நம்ம ஒரு சாமிகிட்ட உரிமையாக சண்டை போடலாம், கோச்சிக்கலாம், நியாயமாக இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்கிறதுக்கு என்னோடய லைஃப்பில் நடந்த மிராக்கிள் நேற்று. உண்மையிலேயே இது ஒரு பெரிய மிராக்கிள் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய பூட்டை அவங்க போட்டு அடித்து நம்பி எடுத்ததுக்கு உடஞ்சிருக்கும், ஆனால் அது அப்படியே நல்லா ஒர்க் பண்ணுது. நன்றி பிரபஞ்சம், நன்றி அழகருக்கு, கல்லழகருக்கு. அழகா என்னை எப்போதும் இப்படியே பார்த்துக்கோ, பத்திரமா எல்லாரையும் பார்த்துக்கோ, நன்றி. அந்த அம்மன் பேர் அரக்காசு அம்மன், புதுக்கோட்டை மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க கோவில். ஆனால் நம்ம எங்கே இருந்தாலும், நீங்கள் அமெரிக்காவில் இருங்க, ஆப்பிரிக்காவில் இருங்க, எந்த ஊரில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா அவங்கள நினச்சிட்டு தேடினீங்கன்னா அது கட்டாயம் கிடைக்கும். அது உண்மை. எனக்கு நேற்று கிடச்சது இவ்வளோ பெரிய பூட்டு இந்த விஷயம். அதனால் நீங்கள் வேண்டிக்கங்க. போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே அவங்களுக்கு நினச்சி பானகம் நைவேத்தியம் பண்ணலாம். சாமான் கிடச்ச உடனே எப்போ முடியுதோ அப்போ போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? நன்றி.